ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். இன்றைக்கி நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அப்கமிங்கில் என்னென்ன அனிமேஸ்லாம் தமிழ் டப் வரப்போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பாதிலே விட்டு ஓடிடாதீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க, 1 நிமிஷம் பார்க்குறீங்க, 2 நிமிஷம் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிடுறீங்க. என்ன நான் எதுவும் தப்பாக எதுவும் சொல்லிட்டேனான்னு தெரியல, எல்லோரும் கிளம்பிடுறீங்க. ஏன்னா யூடியூப்காரனே சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நான் ஒரு இடத்துல வந்து தமிழ் டப் இந்த மாதிரி அனிமே வரும் சொல்லியிருந்திருப்பேன், அது உங்களுக்கு வந்து தெரியும். அதை விட்டுட்டு நீங்கள் பாதிலேயே போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரைக்கும் போட்ட வீடியோவில் எங்கெங்கெல்லாம் தமிழ் அப்டேட்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா பொறுக்கி எடுத்து ஒரு வீடியோவாக நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ப்ரோ நருட்டோ அப்டேட் சொல்லு ப்ரோ, நருட்டோ அப்டேட் ப்ரோ சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அவருக்குமே நான் 1-2 வீடியோவில் சொல்லி பார்த்துட்டேன். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோலையும் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன அப்டேட்டும் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசியில் அந்த அப்டேட் நான் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தார் நம்மளுக்கு. என்னென்னா ப்ரோ, நான் அந்த மாதிரி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, அந்த மாதிரி கிரன்ச் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் எந்த அனிமையும் வர மாட்டேங்குது, நாசமாக போனாங்க. ஒரு அனிமையுமே வந்து பார்த்திங்கன்னா விட மாட்டுறானுங்க. ஜனவரி மார்ச்லலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-17 அனிமையை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக விட்டுகிட்டே இருந்தானுங்க. பார்க்குறதுக்கே டைம் இல்லாமல் நம்ம மொழி பிதுங்கிட்டு இருந்தோம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட அது வேறு என்ன அனிமே ரிலீஸ் ஆகும், அனிமே டைம்ஸ் வந்து ஒரு அனிமே ரிலீஸ் ஆகும். அப்படி நம்ம அனிமே டைம்ஸில் ஒரு அனிமே பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கிட்டு கிரன்ச் ரோல் ஒன்று ரிலீஸ் பண்ணுவான். வாரத்துக்கு 2-3 அப்டேட், 2-3 அனிமே அப்படின்னு சொல்லி மாற்றி நம்மளை போட்டு திணறடிச்சிக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓஞ்சி போச்சுன்னு தான் சொல்ல முடியும். வாரத்துக்கு ஒரு அனிமே, இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் ஒரு வாரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு அனிமே ரிலீஸ் ஆகுது, திங்கக்கிழமை ஒரு அனிமே ரிலீஸ் ஆகுது, சனிக்கிழமை 2 அனிமே ரிலீஸ் ஆகுது. இந்த 4 அனிமே தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா புது அனிமையா அப்படின்னு கேட்டால் புது அனிமேன்னு எடுத்துகிட்டா ஒரே ஒரு அனிமே தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா வியூஸ் ஒரு அனிமேங்கிறதே வர மாட்டேங்குது. ஹிந்தி கம்யூனிட்டிக்கு எவ்வளவோ அனிமேஸ் போகுது, நம்மளுக்கு வர மாட்டேங்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு சொல்யூஷனுமே நான் கொடுத்துருந்தேன். அவரும் அதை தான் சொல்லியிருந்தார். ஸோ அதனால தான் நான் இப்பயும் சொல்கிறேன். என்ன ஒரு அனிமே கிரன்ச் ரோலில் வந்து ரிலீஸ் ஆனாலுமே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வரும்போது ஒரு பார்க்குறீங்களோ இல்லையோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அந்த ஒரு லைக் போட்டுறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வியூஸ் அவங்க வந்து அதை கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் மேபி ஒரு சின்ன விஷயம் கூட வந்து அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம போடுற ஒரு லைக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான இதாக ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் போடுற ஒரு லைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸோ இவ்வளோ நம்ம கம்யூனிட்டி, அதாவது தமிழ் கம்யூனிட்டியில் இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க போல இருக்குது, இவ்வளோ லைக் வருது, அப்போ அவங்கள எப்படியா நம்மளுடைய ஆப்குள்ளே இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க வந்து நிறைய டப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்களோ இல்லையோ அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் போடுற ஒரு லைக்குமே அவங்களுக்கு வந்து என்னென்ன தோணும் அப்படின்னா இவ்வளோ பீப்புள்ஸ் இருக்காங்க போல இருக்குது, இவ்வளோ தமிழ் அனிமே ஃபேன்ஸ் இருக்காங்க, ஸோ அதனால் நம்ம இவங்களை எப்படியாவது நம்ம ஆப்பில் இழுக்கணும் அப்படிங்கிறனால தமிழ் அனிமேஸ் அனிமேஸ் விடுவாங்க. ஸோ அப்போ நம்ம கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து இன்னும் கொஞ்சம் தமிழ் டப் அனிமேஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இந்த நம்ம கிரன்ச் ரோலுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்தா தான் மற்ற பிளாட்ஃபார்ம் என்ன நினைப்பானுங்கன்னா, ஐயோ இவங்களுக்கு மட்டும் இவ்வளோ வியூவர்ஸ் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனுங்களுமே இது பண்ணி அவங்களுடைய ஆப்ஸ்லேயுமே நிறைய அனிமேஸை வந்து தமிழ் டப் கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதையும் கன்சிடர் பண்ணி வர அனிமேஸுக்கெலாம் ஒரு லைக் மட்டும் போடுங்க. இதுதான் என்னோட இதுவே. ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ஃபயர் ஃபோர்ஸ்னு ஒரு அனிமே, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிந்தி சைடில் கூட நிறைய லைக்ஸ் ஏறுது. ஆனால் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டிஸ்லைக்காக போய்கிட்டு இருக்குது. 100 லைக் இருக்கிற இடத்துல 100 லைக் தான் இருக்குது. ஆனால் டிஸ்லைக் 200 லைக்கில் ட்ராப் ஆகி நிற்கிது. என்னென்னு பார்த்தா 200மே டிஸ்லைக் தான். டிஸ்லைக்கை போட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி அவங்களுக்குமே வந்து ஒரு அனிமே ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து தோணுமா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படின்னா பார்க்குறது நல்லா இல்லையோ நம்மளுக்கு வந்து அனிமேஸ் வேணும் நிறையா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி லைக் போடுங்க. லைக் போட்டால் தமிழ் டப் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன அனிமே வருது அப்படிங்கிற இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன அனிமையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கிரேட் கிளரிக் அப்படிங்கிறதான் அதோடைய ப்ரொனன்சியேஷன் இப்படி தான் போட்டிருக்கானுங்க. ஸோ இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் டப் வந்து வரப்போகுது. மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆக நிறையவே சான்சஸ் இருக்குது. வந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதுக்குமே லைக் கவுண்ட்ஸ் மட்டும் அதிகமாக போட்டு விடுங்க. அப்போ தான் நிறைய கிரன்ச் ரோல் அனிமே நிறைய விடுவானுங்க. என்னோட சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன், வந்துச்சுன்னா லைக் போடுங்க நிறையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோட்டலாக 12 எபிசோட்ஸ் இருக்குது. 12 எபிசோட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இது எதை பற்றி பேஸ் பண்ண ஒரு அனிமே அப்படிங்கிறது பார்த்து தெரிஞ்சுங்க. இது வந்து ஒரு இசக்காய் அனிமே. மேபி ட்ரக்கு கொண்டு பார்த்த வேலையாக கூட இருக்கலாம். ட்ரக்கு கொண்டு தான் நிறைய இசக்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு டிரான்ஸ்போர்ட்டராக இருக்கார். அவர் பார்த்த வேலையாக கூட இருக்கலாம். நான் இந்த அனிமே பார்க்கல, ஏன்னா தமிழ் டப் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால. ஸோ தமிழ் டப் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நானுமே ஃப்ரீயாக விட்டேன். ஸோ இந்த அனிமே இசேக்காய் அனிமே தான் 12 எபிசோட் இருக்க போது. வரும்போது சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த அனிமே ஆல்ரெடி ஹிந்தி டப் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வரும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன அனிமே வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு அனிமேன்னு சொல்ல முடியாது, இது ஒரு அனிமேட்டட் மூவி. அனிமேஷன் மூவிங்கிறது தான் இதோடைய பொருத்தம் நல்லாவே இருக்கும். இது வந்து ஒரு லவ் பேஸ்டு மூவி. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகிறதுங்கிறது தான் இதில் வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜ். நெட்ஃப்ளிக்ஸ் முன்னுதர், அதாவது ஒரு சின்ன முயற்சி எடுத்து ஒரு அனிமேவை ஒரு தமிழ் டப் பண்ணி கொண்டு வரானுங்க. தமிழ் டப் பண்ணி கொண்டு வரது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் போய் ஒரு லைக்கு இந்த மாதிரி பார்த்தீங்க, அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் யார்ட்டையா சும்மா இருந்தால் கூட வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லி பார்த்து ஒரு லைக்கு போட்டு விடுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மேபி நெட்ஃப்ளிக்ஸ்லேயுமே உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா அனிமேவும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. சக்கமோட்டோ டேஸ்லாம் வந்தால் பெரிய பாக்கியம். ஏன்னா அவனுங்க தான் வச்சுருக்கானுங்க, ஆனால் ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க, தமிழ் டப் ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க. ஸோ அதனால் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு இது போடுங்க. என்ன இதுன்னே சொல்லாமல் நீ பாட்டில் பேசிட்டு கேடா பைத்தியக்காரன்டா அப்படின்ற சொல்லிடுறாங்க. இது அது என்ன அனிமே மூவின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இன் ஸ்டார்லைட் அப்படிங்கிற ஒரு மூவி தான். ஸோ இது வரும்போது கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுங்கள். மே 30 வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பான முறையில் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஒரு ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் ட்ரெய்லரே ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கும், வாட்ச் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜுட்சுட்சு கைசன்லேருந்து ஒரு அப்டேட் என்ன வரும், மறுபடியும் மூவியை கொண்டு வர போறியா அப்படின்னா மூவிலாம் இல்லைங்க. நம்ம ஜுட்சுட்சு கைசனுடைய 0 மூவி வந்து பார்த்திங்கன்னா வரமாட்டேங்குது நம்ம நிறைய இதில் சொல்லியிருந்தோம். ஆனால் சோனியாவிலேருந்தே நம்மளுக்கு ஒரு சில கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. லீக் தான் சொல்ல முடியும், ஆனால் அது 100% உண்மைன்னு எடுத்துக்கோங்க. கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய மூவி வந்து டப் பண்ணி முடிச்சிட்டானுங்க. ஸோ இந்த ஜுட்சுட்சு கைசனோட சோனியா டப்பில் வரப்போது, கிரன்ச்ரோல் டப்பில் கிடையாது. இந்த 0 மூவிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் நடுவில் வர மூவி. ஆனால் சீசன் 1 ரிலீஸ் பண்ணிட்டான், சீசன் 2 ரிலீஸ் பண்ணிட்டான். பைத்தியக்காரங்கண்டா வந்து பார்த்திங்கன்னா எப்போயோ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க 0 மூவியை. ஏன்னா நடுவில் ரிலீஸ் பண்ணால் தான் சீசன் 2க்கும் அதுக்குரிய கம்பேரிசனே ஒரு இது வரும். நம்மளுடைய ஒருத்தர் மாதம் என்ட்ரி கொடுத்துட்ருப்பான், யாருனே தெரியாமல் யாரா பைத்தியக்காரங்கண்டா அவனுக்கு மாதம் என்ட்ரி கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லி ஜுட்சுட்சு கைசன் ஃபைனலாக நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் மூவியில் பார்த்தா தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. மூவியை கொண்டு வந்து கடைசி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன காரியான ஒரு அவங்க கதை தெரிஞ்சு தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியல. ஆனால் 0 மூவி வரப்போகுது, தமிழ்கிட்ட வரப்போகுதுங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன்னா வரும்போது கண்டிப்பான முறையில் நீங்கள் அதுக்குமே சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. சோனியாலையுமே நிறைய டப்ஸ் கொண்டு வருவானுங்க. நருட்டோவுமே எதிர்பார்க்கலாங்க, அதனால தான் சொல்ல வரேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன அனிமேஸ்லாம் ப்ரோ சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன் பழைய வீடியோஸில். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த அனிமேலாம் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. மோப் சைக்கோ 100 அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. மொத்தம் 3 சீசன் இருக்குது. டோட்டலாக 37 எபிசோட்ஸ் ப்ளஸ் ஒரு 2 ஓவி எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். மோப் சைக்கோ 100 இப்போதைக்கு எந்த பிளாட்ஃபார்மில் வரப்போகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அஃபீஷியலான கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆனால் தமிழ் டப் பண்ணிட்டாங்கங்கிறது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். அது வந்து ஒரு லீக்கு தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் வர்றது தான். அது வந்து நிறைய யூடியூப் சேனல்லே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பான முறையில் இது தமிழ் டப் பண்ணிட்டாங்க, வரும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுச்சுக்கோங்க. அடுத்து ஹண்டர் எக்ஸ் ஹண்டரோட வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து ஒரு யூடியூப் சேனல் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மொத்தமாக எத்தனை எபிசோடு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 148 எபிசோட்ஸ் இருக்குது. மொத்தம் 6 சீசன்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் சேனல் வந்தாலே ஒரு எபிசோடாக ரிலீஸ் பண்ணுறானுங்க அப்படின்னா, இதையுமே நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்காம டெலகிராமில் டவுன்லோட் போட்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து அவனுங்களுக்குமே பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா யூடியூப் சேனலில் விடுறானுங்க, அதுனா அது ஒரு ஃப்ரீ சோர்ஸ் தான். ஸோ ஃப்ரீ சோர்ஸில் நம்ம வரும்போது நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணணும். அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன இருக்கோ அதுக்கு தான் போவேன் அப்படின்ட்டு வந்து பற்றி போகாதீங்க. யூடியூப் சேனலில் வருது அப்படின்னா அது யூடியூப் சேனலில் பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்லையும் நிறைய அனிமேஸ் வந்து எதிர்பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம ஹிந்தி சேனல்லையுமே நிறைய அனிமேஸ் யூடியூப் சேனல் தான் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணி நம்மளோட ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் வரும்போது, தமிழ் டப் வரும்போது, யூடியூப் சேனல் வரும்போது நீங்கள் கண்டிப்பான முறையில் யூடியூப் சேனல்லேயே போய் பாருங்கள். ஸோ அப்போ தான் அவங்களுக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கும். நிறைய அனிமேஸ் வந்து கொண்டு வருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பஞ்ச் மேன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சேனலில் ஒருத்தர் வந்து ரீசெண்டாக ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. ஸோ ஒன் பஞ்ச் மேன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அனிமே டைம்ஸில் தான் வரப்போகுதுங்கிறது வந்து ஒரு பாசிபிளான உண்மை தான். இது வந்து தமிழ் டப் வந்து ஒன் பஞ்ச் மேன் அனிமே டைம்ஸில் தான் வரும்.
வரும்போது நம்மளுடைய அனிமே டைம்ஸுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் ரிலீஸ் டேட் மட்டும் தெரியல, ஆனால் கண்டிப்பான முறையில் வரும். ஆனால் சீசன் 3 வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சீசன் 3 ரிலீஸ் ஆக போகிறதுக்கு முன்னக்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 சீசனுமே ரிலீஸ் பண்ண தான் உங்களுக்கு பாசிபிள். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் அக்டோபர் மந்த்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒன் பஞ்ச் மேனோடைய 2 சீசனுமே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒரு ரெண்டு சீசன் ஒரு சீசனே வந்து பார்த்திங்கன்னா 12 எபிசோட் தான் இருக்கும். டோட்டலாக 24 எபிசோட் தான் இருக்கும். ஸோ மேபி ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. இந்த அக்டோபர் மந்த்துக்குள்ளே 2 சீசன் வந்துடும். ஸோ பாசிபிளாக வந்துடும், அது மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மை ஹீரோ அகாடமி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன் போன வீடியோவில். என்னென்னா இதை வந்து பார்த்திங்கன்னா 4 எபிசோடாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன்னா இருக்கிறதே 24 எபிசோட் தான், 24 எபிசோட் தான். சீசன் 8 வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஷெடியூலே பண்ணியிருக்கானுங்க. இதுவும் அக்டோபர் மந்தில் தான் ரிலீஸ் ஆக போகுது. சீசன் 8 வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்தில் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ சீசன் 7 வந்து இப்போ ஷெடியூல் பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா 24 எபிசோடு தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது அந்த 24 எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு எபிசோடு இல்லை 2 எபிசோடு தான் வரும். அந்த மாதிரி தான் பாசிபிள் பண்ணுவானுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களால லாங் டைம் வந்து போட முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ அகாடமி வர்றதில் ஒரு எபிசோடு தான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அனிமே அவார்ட்ஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்குது. என்ன மாதிரியான இதில் வந்து டாப்பிக்லன்னு வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அனிமே அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நடந்துகிட்ருக்கு. என்ன பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரா டிவி அவார்ட்ஸுங்கிறவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில அனிமைலாம் நாமினேட் ஆகிருக்கு. என்னென்ன அனிமேன்னு பார்த்தீங்கன்னா டாண்டராடான், டிராகன் பால் டயமா, ஃபயர் ஃபோர்ஸு, அப்புறம் வந்து லேசரஸ் அப்படின்னு ஒரு அனிமே, அப்புறம் சோலோ லெவலிங்கோட சீசன் 2, அதுக்கப்புறம் இந்த அப்பாத்திகரி டைரி சீசன் 2 அப்படிங்கிற இந்த எல்லா அனிமே, அதாவது இந்த 6 அனிமே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நாமினேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன அனிமே வந்து இதில் மேபி செலக்ட் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படிங்கிற அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் வந்து கிரேட் அனிமே அப்படின்னு சொன்னீங்கன்னா டாண்டராடான்னு சொல்லலாம், டிராகன் பால் டயமா சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங் சொல்லலாம். இந்த 3 அனிமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட் அனிமே சொல்லுவேன். இதில் எந்த அனிமே வந்து கண்டிப்பான முறையில் இந்த 3 அனிமேல தான் ஏதாவது ஒன்று அவார்டு அடிக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஊர்ஜிதமான உண்மை. ஸோ எனக்கு சோலோ லெவலிங் தான் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. சோலோ லெவலிங் அடிக்கலாம், டாண்டராடான் அடிக்கலாம். ரெண்டுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவி தான் இந்த வருஷத்து மூவிங்கிற பாருங்க. அனிமே இந்த வருஷத்தில் வந்து ஒரு கிரேட் அனிமே தான் இந்த வருஷத்தில் வந்த 2 அனிமேவுமே. ஸோ உங்களுக்கு எந்த அனிமே வரும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ இப்போ தான் பேசணும். நருட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கைஸ், என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இப்போ இது இருக்குது அப்படின்னா, நருட்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சோனியா கிட்ட ஒரு 60 எபிசோட்ஸ் இருக்குங்க கைஸ். எதுக்கு எப்படி இருக்குது அதனால் நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். எனக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு 60 எபிசோடு அவங்க கையில் இருக்குது. அது எல்லாமே ஃபில்லர் எபிசோடு தான். ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே அந்த 60 எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டவானுங்க. எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு நடக்கிற இந்த இதெல்லாம் இப்போ டாக்டர் ஸ்டோன் முடிஞ்சு அப்படின்னா அடுத்து என்ன வருதோ அதில் முடிச்சுட்டு, ஆனால் இந்த வருஷத்துக்குள்ளே எப்படியாவது இந்த 60 எபிசோடு ரிலீஸ் பண்ணுவானுங்க. அந்த 60 எபிசோடு வரும்போது நீங்கள் அதுக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் கொடுங்க. இது வரைக்கும் கொடுக்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டப்பிங்கே போலன்னு அடுத்த எபிசோட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோனியா வந்து டப்பிங் ப்ராசஸுக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா டீமுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வருது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டிவியில் சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சப்போர்ட்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா 4th கிரேட் நிஞ்சா வர நீங்கள் சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம். இல்லாட்டி கொஞ்சம் ரொம்ப டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் தான் பாசிபிள்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் நெக்ஸ்ட் இயரில் நீங்கள் சீக்கிரமாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ சப்போர்ட் கொடுக்கணும்னு முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயரில் பாசிபிளாக ரிலீஸ் ஆகும். ஆனால் ஏன் இப்போ நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா ஹிந்தி சைட்லேயுமே இது வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகலை. ஏன்னா ஹிந்திக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் தமிழ் டப் வந்து நம்மளுக்கும் கன்ஃபர்மேஷன் ஆகும். இப்போ தெலுங்குக்குமே கேன்சல் பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ் டப்பு கேன்சல் ஆகாமல் வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் நிறைய சான்சஸ் உங்களால் தான் முடியுமே. ஏன்னா நிறைய பேர் தமிழ் டப் பார்க்குறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ என்ன எவ்வளோ பார்த்தாலுமே நருட்டோ தான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் யாருமே அது அஃபீஷியலாக பார்க்குறானுங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஸோ வரும்போது கண்டிப்பான முறையில் அந்த 60 எபிசோடு வருது அப்படின்னா கண்டிப்பான முறையில் பார்க்குறீங்களா பார்க்கல டிவியில் போட்டு விட்டு தூங்கிடுங்க. அடுத்து நீங்கள் இப்போ எப்படின்னு டவுன்லோட் போட்டு பாருங்கள், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வரும்போதே கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுமே. இப்போதைக்கு ஒரு பாசிபிள் டேட் வந்து லீக் மாதிரி கிடச்சிருக்கு. எப்போ ரிலீஸ் ஆகும்னா June 9th ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு
லீக் மாதிரி வந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அங்கங்கே கேள்விப்பட்டேன் ஜூன் 9th வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ வரும்போது நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா மேபி 4th கிரேட் நிஞ்சா வர நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி ரொம்ப டிலே ஆகும். 1 year 2 year கூட கேப் விட்ருவானுங்க. ஸோ அவனுக்கு அப்போலாம் பண்ணக்கூடிய ஆள் தான் சோனியா. ஸோ அதனால் வெயிட் பண்ணி வரும்போது கண்டிப்பான முறையில் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பான முறையில் லைக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தான் அப்புறம் ஒரு 50 லைக்காவது இந்த வீடியோக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்பி தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இதை லைக் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இத்தனை உங்களோட பெறுவது நான் உங்கள் அனி குருஜி.